எத்தனை மேடைகளில் பேசினாலும் தமிழ்ச்சங்க மேடையிலே பேசுவது என்பது ஒரு தனி மரியாதையோடு கூடிய அங்கீகாரம். நான் இதுவரை ஒரு 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். கல்லூரிகளிலே மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறேன். மோட்டிவேஷன் டாப் என்று நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளை மாணவர்கள் மத்தியிலே முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் செய்ததை போல செய்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு ஒரு வரையறையோட இவ்வளவுதான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. போக வர இந்த டிக்கெட் கொடுத்தா போதும். ஏன்னா நம்மிடம் இறைவன் கல்வியை கொடுத்தான், அதை மக்களுக்கு திருப்பி கொடுப்போம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நிறைய விழா போகும்போது அறிஞ பெருமக்கள், நம்மை விட நிறைய செய்திகளை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காததால் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அப்படியால் இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் பெறுகிறோம். நம்முடைய தமிழ்ச்சங்கம் ஐயா முதன்மை அமைச்சருடைய தலைமையிலே, உதயகுமார் ஐயா தலைமையிலே வந்த பிறகு மிக அற்புதமாக இயங்குகிறது. பெரிய பேச்சாளர்கள், நான் ஒரு 50 புத்தகம் படிக்கிறத ஒரு சாதாரண ஒரு பேச்சாளரை வச்சு நமக்கு சொல்லிடுறாரு. நீங்க நிஜமா ஒரு 10 புத்தகம் படிச்சாதான் அந்த செய்தி கிடைக்கும். அதை ஒரு பேச்சாளர் 1 மணி நேரத்தில் சொல்லிடுறாருன்னா, அதை தேடி பிடித்து வைர கற்களாக கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறதிலே இந்த தமிழ்ச்சங்கம் மிக அற்புதமான படைப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், எம்ஏ. அப்புறம் பிஎட் இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல செலக்ட் ஆகி புள்ளியியல் துறையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேலை பார்த்தேன். அப்போ இந்த தமிழ் பேச்சு மட்டும் கேட்பேன் அங்கங்கே. அதில் எனக்கு ஒரு ஆர்வம். நாம் இந்த ஆங்கிலமே படிக்கிறதால இந்த தமிழில் இருக்க நூல்களை பற்றி தெரியல. புறநானூறுங்கிறான், அகநானூறுங்கிறான், என்ன சொல்கிறாங்க, அதை படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, நம்மளை படிக்கவும் விடலை. அது ஒரு லைனில் இங்கிலீஷ் மீடியம் போயிட்டீங்கன்னா எல்லா ஃபைலும் இன்னும் இங்கிலீஷில் தானே இருக்கு, தமிழ் படுத்தவே இல்லை. அப்போதான் ஒரு எண்ணம் வந்தது, எப்படியாவது நம்ம ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும்னு சொல்லி அதற்காக கொஞ்சம் முயற்சி எடுத்தா. அவர் ரிஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டேன். அவர், ஏன் சார் வயசான காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, பென்ஷன் வருது இல்லை, வீட்டில் அமைதியாக இருங்க, இதெல்லாம் கதைக்காகாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறது இல்லை, இது ஆய்வு, படிப்படியாக பண்ணணும், 5 வருஷம் படிக்கணும் அப்படின்னாரு. முழு நேர மாணவரா. அப்புறம் நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு போயிட்டேன். இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிடுங்க, பணத்தை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன்ட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. வாழ்க்கையில் ஒரு வாழ்நாள் சாதனையாக நம்ம ஒரு டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறோம், இவருக்கு நந்தி மாதிரி குறுக்க நிற்கிறார் அப்படின்ட்டு ஒரு செனட் மெம்பர், இப்போ நேஷனல் காலேஜில் பிரின்சிபலாக இருக்காரு, முத்துராமகிருஷ்ணன், சிண்டிகேட் மெம்பர் அவர். அவர்கிட்ட போய் என்னுடைய குறைய சொன்னேன், எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் வேணும், நான் படித்து வாங்கணும், இதுக்கு இவர் தடையாக இருக்காருன்னு. அந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு அவர்கிட்ட ஃபோனில் கேட்டார், எந்த இடத்துல வயசு படிக்கக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்லி கேட்டார். அவருக்கு பதில் சொல்ல முடியல. அவர் வருவார், 5:30 மணிக்கு அப்ளிகேஷன் வருவார், பர்மிஷன் கொடுங்கன்னு கொடுத்துட்டார். அதை 5.5 வருஷம் படித்தேன் ஃபுல் டைம். காலையில் 9 மணிக்கு போவேன், ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய நூல்களை படிக்கணுங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையில் தான் இந்த முனைவர் பட்டத்தை பெற்றேன். எதுக்கு சொல்றேன்னா, உழைப்பு முயற்சி இருந்தா எந்த தடையும் தாண்ட முடியும், தாண்டலாம். தடை என்பது ஒன்றும் இல்லை, நம்மளே வகுத்துக்கிறது தான். போதும்னு ஒரு இது சுகமான அடிமைகள்னு சொல்லுவாங்க. இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அடுத்த வளர்ச்சி இருக்காது. இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு வரும்போது தான். அப்படி வந்தவர் தான் கவி அரசு கண்ணதாசன் அவர்கள். எத்தனையோ கவிஞர்கள் தமிழ்ல சினிமாவில் வந்தாங்க, பாட்டு எழுதினாங்க, புகழ் பெற்றாங்க. ஆனா கவியரசு மட்டும் அரசவை கவிஞராக மாறுறார். அவர் ஒன்றும் பெரிய டிகிரி படிக்கல, யூனிவர்சிட்டியில் போய் பட்டம் வாங்கல, பெரிய எழுத்தாளர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய பேச்சு டிக்கெட் கொடுத்து தியேட்டர்களில், சினிமா தியேட்டர்ல சினிமா ஓட்டுறதை நிறுத்திட்டு அவருடைய பேச்சுக்கு டிக்கெட் போட்டு பேசின ஒரு பெரிய இலக்கிய செல்வர் யாருன்னா கண்ணதாசன் தான். மற்ற கவிஞர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவுக்கு எழுதுனாங்க, வாலி இருக்காரு, அது மாதிரி நிறைய கவிஞர்கள் சினிமாவுக்கு எழுதியிருக்காங்க. ஆனா காலத்தை வென்றவர்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இல்லையா. ஒரு நிகழ்ச்சி, நான்
ஸ்டேட் பேங்க்குக்கு போனேன். 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, அவர் அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காரு டிரான்ஸ்ஃபரில், இவர் வேற ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேர் ரேடியோ ஸ்டேஷனில் ப்ரோக்ராமராக இருக்காங்க. அப்போ 2 பேரில் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ஒரு 20 வருஷமா ஒரு டவுட்டு, அதை ஒரு கிளாரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொன்னார், என்ன உனக்கு சந்தேகம்னாரு. ஒரு மனுஷன் செத்து போகிறான், ஆனால் சில பேர் பத்திரிகையில் போடுறான், இயற்கை இதனால போடுறான், அகால மரணம்ங்கிறான், ஒரு சாவுக்கு ஒரு காரணம் தயார் பண்ணி சிவலோக பதவி அடைந்தாருன்னு போடுறான். அது எல்லாம் செத்து போனது தானே, அதுக்கு ஏன் அத்தனை பேர் வச்சிருக்கான்? சில பேர் காலத்தை வென்றவன் போடுறான், காலமானார்னு போடுறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னாரு. அதுக்கு அவரு ஷார்ட்டா என்ன சொன்னாரு, ஒன்றும் தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். அவரு, செத்தவனுக்கு எப்படி வச்சா என்னையா, அவன் சுடுகாட்டுக்கு போயிட்டான் விடு அப்படின்றாரு இவரு. அப்ப நான் குறுக்க போந்து, ஐயா ஒரு சின்ன இது வேணா நான் விளக்கம் சொல்லட்டுமான்னு. அவர் ஒண்ணு என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு, கேள்வி கேட்டவர். ஐயா சொல்லுங்க அப்படின்னாரு. ஒண்ணு இல்லையா, வயது முதிர்வினால் இறப்பவர் வந்து இயற்கை எய்தினார். வண்டியில போய்கிட்டு இருந்தாருங்க, நேரம் அடிச்சான் ஆக்சிடென்ட், அப்ப விபத்து, அகால மரணம். சார் காலைல டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, நெஞ்ச பிடிச்சாரு, உட்காந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக். அப்ப அது திடீர் மரணம். ஒரு மனிதன் வாழுகின்ற போது அவனை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும், அவன் மறைந்த பிறகும் பேச வேண்டும். அவன் தான் காலத்தை வென்றவன். காலத்தை வென்றவன் என்பவன் யாருன்னா, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் காந்தி அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இவர்கள் வாழ்கிற போதும் அவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வாழ்ந்த பிற்பாடும் எல்லா ஏடுகளும் நாடு முழுக்க அவர்களை தான் பேசும். இப்ப இருக்கிற ரூபாய் நோட்ல எல்லாம் காந்தி தான் இருக்காருன்னா, அவர் மறைந்த பிறகும் இருக்கிறார் இல்லையா, வாழ்றாரு இல்லையா. அதனாலதான் காலத்தை வென்றவன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா ஒண்ணும் இல்லை, அடுத்த ப்ரோக்ராம் தமிழ் இனிக்கும் தமிழ்ங்கிற தலைப்புல நீங்க வந்து பேசுங்க அப்படின்னாங்க. அப்படி ஒரு ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் வாய்ப்பு கிடைச்சது. எதுக்கு சொல்றேன்னா, நாம் பிறரிடம் பேசுகிற போது அவர்களை நாம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு பல செய்திகள் நம்மை அறியாமல் நம்மோடு வந்து சேரும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த இது கொஞ்சம் வெட்கப்படுவோம் இல்லையா, நமக்கு 60 வயசு அவருக்கு 60 வயசு, எப்படி அவர்கிட்ட கேட்கறது, அவரு நம்மளோட பெரிய ஆளான்னு. இல்ல, அவர் பெரிய ஆள் தான். ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற என்ன தப்பு. அதான் தினந்தோறும் பிறந்தோம், புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்க செய்திகளை தெரிஞ்சுக்கிங்கிறது தான். இப்ப கண்ணதாசன் யாரு, அவரை பற்றி என்ன சொல்றது அப்படின்னா, கண்ணதாசன் அவரை பற்றியே சொல்லி இருக்கிறார். கண்ணதாசனுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணதாசன் யார் என்று அவரே ஒரு கவிதையில் சொல்லி இருக்கிறார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். மானிட ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. இது கண்ணதாசனே அவரை பற்றி எழுதிய ஒரு அற்புதமான பாடல். எந்த கவிஞனும் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டது இல்லை. அவங்கள பற்றி மற்றவங்க தான் பேசுவாங்க, நீ என்ன எனக்கு விளக்கம் சொல்றது, நானே சொல்லிடுறேன்னு சொல்லி ஒரு அற்புதமான, அது அவருடைய, அது மொத்தமும் அது உண்மை. கண்ணதாசனுடைய கருத்துக்கள் அத்தனையுமே, அவர் யதார்த்தமான மனிதர், கொஞ்சம் முன்கோபம் உடையவர், அதே நேரத்தில் குழந்தை உள்ளம் கொண்டவர்னு சொல்லுவாங்க.
அடுத்த நிமிஷமே மறந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞன். அவர் காலத்தை வென்று நிற்கிறார். 109வது பிறந்தநாள் விழா இப்ப அண்மையில் நடந்தது கண்ணதாசனுக்கு. ஒரு கவிஞருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா தமிழ்நாட்டுல அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு ஒரு ஒரு அழகிய இளம்பெண். ஒருத்தர் கேட்கிறாரு, இசையமைக்கிறப்போ பூக்கள் வர மாதிரி ஒரு பெண்ணை பூவால் வர்ணிக்கணும், அது மாதிரி ஒரு கவிதை ஒன்னால எழுத முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்ல முயற்சி பண்றேன்னாரு. இல்ல உன்னால எழுத முடியாது, ஏன்னா பூ பேர்லாம் சொல்லணும், அந்த பூ பெண்ணையும் குறிக்கணும் பூவாவும் இருக்கணும், அது மாதிரி சொல்லணும் அப்படின்னாரு. அந்த இளம் பெண்ணை அந்த அழகை ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு கேட்டார். சரி 2 நாள் கழிச்சு நான் வரேன் அப்படின்ட்டு அவர் போனாரு. 2 நாள் கழிச்சு அந்த கவிதையை எழுதிட்டார். எழுதி இவர் போய் நேரில் கொடுக்காம அந்த இசையமைப்பாளர்கிட்டே கொடுத்து படிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் படிச்சுட்டு அசந்து போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார். இவர் போன உடனே, கவிஞரே நான் எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதையை நீங்க படிப்பீங்கன்னு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இப்படி ஒரு பெண்ணை அழகாக பூக்களின் மூலமாக பூக்களை வைத்து எழுதி, அது காலத்தால் இன்னைக்கு நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பாடல்களை கேட்கிற போது அந்த காலத்துல யாரும் யாரும் யாராகியாரோ ஒரு கவிதை வரும். நீயும் நானும் எந்த ஊரும் தெரியாது, ஆனால் அன்புடைய நெஞ்சங்கள் செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. அந்த கவிதையில தலைவன் தலைவி காதல் கற்பு அதெல்லாம் அந்த காலத்துல மிக அழகாக தமிழால் சொல்லப்பட்டது. தமிழ் பண்பாடு, காதலும் வீரமும் தான் ஒரு தமிழனுடைய பண்பாடு, அவனுடைய நடத்தை. அந்த காதல் அகக்காதல பெற்றோர் நிலையில சேர்த்து அதை திருமணமா செய்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கீங்க. அப்ப அது இல்லறமா மாறி போகுது. ஆக ஒரு தலைவனும் தலைவியும் எந்த சாதி பாகுபாடும் இல்லாமல், மத பாகுபாடு இல்லாமல் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கைவிடாமல், செம்மண் நிலத்துல பெய்த மழை நீர் எப்படி செம்மண் தண்ணி மாதிரி மாறிடுதோ அது மாதிரி அன்பால் உறைந்து வளர்ந்து அந்த இல்லத்தை மிக சிறப்பாக நடத்தியவர்கள் தமிழர்கள். அதுக்குதான் அவங்க ஔவையார் சொல்லுவாங்க, நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழி நல்லேன்னாங்க. நல்ல மனிதர்கள், நல்ல மக்கள் யாரு? நல்ல பண்பாடு உடையவர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல சிந்தனையாளர்கள்,
நல்லதையே பேசக்கூடியவர்கள், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுடைய அந்த நிலை இருந்தால்தான் அந்த சமுதாயம் செழிக்கும்னு ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க, இப்ப சொல்லல. அப்போ ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ஒரு கவிஞங்கிறவன் காசுக்காக எழுதாம இந்த சமுதாய சிந்தனையோடு இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், எப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்கணும். அப்ப கவிஞருக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த மாணவர்கள் எப்படி அவங்கள நல்வழிப்படுத்துறது, அவன் நல்ல பேர் வாங்கணும், நல்லா படிக்கணும், அவனை பாராட்டணும், அப்படின்னு என்ன பண்ணணும், அவருக்கு என்ன மாதிரி கருத்துக்களை சொன்னா அது சரியா இருக்கும் அப்படின்னப்பதான் உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு செய்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் அவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவன் என்ன பண்ண போறான், அவனுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிறத மாணவ செல்வங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிய அந்த பாடல் நிறைய அந்த காலத்துல நிறைய பேரை ஈர்த்தது. ஏன்னா ஒரு பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய குழந்தை பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், நல்லா படிக்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும், அவனை எல்லாரும் பாராட்டணும். அப்போ ஒரு மாபெரும் சபையில் அவன் ஒரு பெரிய மனிதனாக ஜொலிக்கணும்னா அறிவுபூர்வமாக அவன் வளர வேண்டும், அவனை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப பல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல கல்வியை பெற வேண்டும், அப்பதான் ஒரு நல்ல சமுதாயம் மலரும் என்ற அடிப்படையிலே கவிஞர் அந்த கல்வியை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னார். சரி, கல்வியை சொன்னவர் வீரத்தை சொல்லணும்ல, வீரத்தை எடுத்து சொல்லியிருக்கார். நீ நம்முடைய அரச பேரரசர்கள் இப்போ ஐயா ராஜேந்திர சோழனுக்கு எவ்வளவு பெரிய விழா எடுத்தாங்க. கங்கை வரை சென்று படையெடுத்து போர் தொடுத்தார், கடாரம் வரை வென்றார், கங்கை கொண்ட சோழபுரம் என்று அங்கே ஒரு பெரிய கோயிலை நிர்மாணம் செய்தார். எவ்வளவு பெரிய சாதனை அது. தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், சிந்தனையாளர்கள். அதுல தமிழ்ல எல்லா மன்னர்களும் சேர சோழ பாண்டியன் இந்த 3 பேருமே வீரமிக்கவர்கள், போரிலே எதிரிகளை பந்தாடியவர்கள். அலெக்சாண்டர் தி கிரேட்லாம் அந்த பக்கம் வரவே முடியல. ஏன்னா இங்க இருக்கிற மன்னர்களை பார்த்தா அவன் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா பயந்து ஓடிட்டான். வடநாட்டிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இங்க உள்ளே வர முடியல. நம்முடைய யானை படைக்கு நிகர் எங்கேயுமே இல்லையா. இந்த யானை படையை பார்த்து மிரண்டு போயிருக்கான் அவன். என்னையா நீ யானைப்படை இவ்வளவு ஆயிரக்கணக்கான யானையை வச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க, நாங்க இது வரைக்கும் குதிரையை போட்டுக்கிட்டு இருந்தோம், கால் நடைபெற ராணுவம் தான் போட்டோம், நீங்க என்ன யானையவே வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்கன்னு அதை பார்த்து ஓடி இருக்கான். அப்போ நாம வீரத்தோடு இருக்கணும். பாரதியார் சொல்லுவாரு, அச்சப்படாதே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப அவர் சொன்ன பிற்பாடு அவர் அந்த காலத்துல ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். இப்போ நம்ம கிட்ட அண்மையில வாழ்ந்த கவிஞர் இவரு வீரத்தை எப்படி சொல்லலாம்னு பாக்குறார். என்ன மாதிரி வீரத்தை மாணவர்களுக்கு சொன்னா, இளைஞர்களுக்கு சொன்னா, இது இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டது. ஒவ்வொருத்தரும் கோழையா இல்லாம சோபேரியா இல்லாம ஒரு நல்ல வீரத்தோடு இருக்கணும். வாழ்க்கை எப்பவுமே நிலையானது இல்லை, எப்ப வேணாலும் சாகலாம்.
அது வந்து உறுதியானது. இறப்பு என்பது உறுதி. அதுல வந்து நீங்க ரொம்ப நேரம் நான் இத்தனை வருஷம்னா சொல்ல முடியாது. இன்னொன்னு, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சா நீங்க இப்படி இருப்பீங்களா? என்ன தெரியுமா சொல்லுவீங்க? செப்டம்பர் 15 அவன் சாவ போறான், அவனை பாருப்பான். இவன் அக்டோபர் 2 அவன் ஜூலை 12 போயிருப்பானேப்பா. ஒரு பயிலும் வாழ மாட்டான். அதனாலதான் இந்த டெத்தை மறைச்சாரு. இறைவன் வந்து மறைச்சு வச்சுட்டாரு. சாவு எப்படின்னு உனக்கு தெரியாது. அதனால நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருடா, போராடுறா, வாழ்க்கையில வீரத்தோடு இரு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனக விசையரின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன், இமய வரம்பினில் மீன் கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவினில் மலரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை, களங்கம் எழுந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார், மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இப்படி வீரத்தை சொல்லி, வீரம் எப்படி இருக்கணும், நம்ம எவ்வளவு தைரியமா இருந்தோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, மன்னர்கள் எப்படி இருந்தாங்கன்னு எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுடைய நோக்கம் வந்து இந்த சமுதாயம் சிறப்பா அமையணும், ஒரு நல்ல சமுதாயமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நம்ம பாக்குறோம், டெய்லி இந்த பட்ட சாராயத்தையோ எந்த சாராயத்தையும் குடிச்சிட்டு தினமும் செத்துக்கிட்டு இருக்கான். ஓவரா குடிக்கிறான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கேட்டா அதுலதான் எனக்கு வாழ்க்கை இருக்குங்கிறான், அதுல ஒரு சுகம் கிடைக்குதுங்கிறான். அப்போ நீ வந்து ஒரு ஆறறிவு படைத்த மனிதன், எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய உன்னுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்யற, குழந்தைகளை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்டான்னு சொன்னா, நான் தண்ணி போட்டுக்கிட்டு தெருவில் தான் கிடப்பேன்னு சொன்னா, ஏன்டா நீங்களாம் மனுஷன் தானே? கண்ணதாசனை கேட்கிறார், இந்த மாதிரி ஏன்டா பண்ணி தொலைக்கிறீங்க? அப்படி செய்யறதால உன் குடும்பம் கெடுது, உன் நடத்தை கெடுது, நல்ல கல்வி பெறக்கூடிய பிள்ளை செல்வம் வீணா போகுது, நீ ஏழ்மையிலும் ஏழ்மையா போய்கிட்டு இருக்க, நீ சம்பாதிக்கிறத பாதி அங்க விட்டுற, குடும்பத்துல மீதியை கொடுத்து என்ன பண்றது? ஒரு சந்தையில போய் நான் ஒரு இலை வாங்க போனேன், அந்த ஆளு மாலை போட்டிருக்கான், கருப்பு வெட்டி தான் கட்டிருக்கான், ஐயப்பொங்கலுக்கு மாலை போட்டிருக்கான். அவன் ஒய்ஃபும் தேங்காய் விற்கிறா, இவன் இலை விற்கிறான். நான் ஒரு 100 ரூபா கொடுத்து இலை கேட்கிறேன். அந்த அம்மா சில்லறை இல்லை சார் அப்படின்ட்டு ஓடி சில்லறை வாங்க போச்சு. அதுக்குள்ள இப்படி அந்த சாக்கை எடுத்தான், 50 ரூபாய் தூக்கி என் பையில வச்சுக்கிட்டான். சாக்க அந்த அம்மா வாங்கி வாங்கி சாக்கு உள்ள போட்டு முடிக்குது. இவன் திருட்டு பையனை சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கு. ஆனா அது வர்றதுக்குள்ள இவன் எடுத்துட்டான். இதை நான் பார்த்தேன், என்ன மாதிரி சிரிச்சான். என்னையா அப்படின்ன, சொல்லிடாதீங்க சார் அப்படின்னா. சரி, அவ்வளவு பயப்படுறவன் எதுக்கிட்ட அதை போய் எடுத்த அப்படின்னா, போடலன்னா கை காலம் நடுக்குது சாருங்களாம்.
கை காலெல்லாம் நடுக்குது. காலையில ஒரு 9 மணி வாக்கல. அப்பதான் அந்த அம்மா வந்தது. எப்படிம்மா இந்த ஆளோட நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு. ஏன் சார் 1ஆம் நம்பர் திருட்டு போய் சார் என்ன பண்ண சொல்றீங்க? இவனை வச்சுக்கிட்டு தான் மேய்க்கிறேன், ஏதோ பண்ணிட்டானா அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, உன்னோட சாக்கு எடுத்து 50 ரூபா தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டான் அப்படின்னு. சார் சொல்லிட்டீங்களே சார், ஒரு குச்சி எடுத்து அடிச்சது பாருங்க ஒரு அடி. அது எப்படி அடிக்குது? திமிரு பிடிச்ச சாமி, திருட்டு சாமி. இவன் ஐயப்பன் கோயிலுக்குள்ள மாலை போட்டிருக்கான், இவனை வாடா போடான்னு திட்டக்கூடாதான். அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லுது. ஏமா அடிக்கிற சாமி சாமின்னு அடிக்கிற அப்படின்னா மாலை போட்டிருக்காருல்ல சார், சாமி குத்தமாயிடும். அப்படி மாலையை போட்டுட்டு இந்த சாமி இந்த திருட்டு வேலை செய்ய சாமி அப்படின்னு ஒரு அடி அடிக்குது. இப்ப இப்படி உள்ளவனையெல்லாம் எப்படிடா திருத்துறது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறாரு. சரி என்னடா இவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமே, இவன் வந்து ஓவராவில் குடிக்கிறான், ஒரு லிமிட்டா கூட குடிக்க மாட்டேங்கிறான். தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும், நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், மானை போல் மானம் என்பாய், நடையில் மதையானை நீயே என்பாய், வேங்கை போல் வீரம் என்பாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொள்வாய், மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய், தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், அந்த மதுவில் விழும் நேரம், மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும், நீதான் ஒரு மிருகம், அலையாடும் கடலை கண்டாய், குடித்து பழகாமல் ஆட கண்டாய், மலராடும் கொடியை கண்டாய், மதுவை பருகாமல் ஆட கண்டாய், நீயோ மதுவாலே ஆட்டம் கொண்டாய், பொருள் வேண்டி திருடச் செல்வாய், பெண்ணை பெற வேண்டி விலையை சொல்வாய், துணிவோடு உயிரை கொள்வாய், எதற்கும் துணையாக மதுவை கொள்வாய், கேட்டால் நான் தானே மனிதன் என்பாய், தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும், நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம். என்ன ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த முதியோர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்க, சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த பிஷப் வந்து சொன்னார், ஐயா நீங்க வந்து ஒரு நாள் பேசணும், எல்லாமே 60 வயசுக்கு மேல, அதனால ஒரு மணி நேரம் வந்து பேசுங்க அப்படின்னாரு. ஒரே ஒரு பாட்டு போட்டேன், மொத்த பேர் எழுந்து நின்று விசில் அடிக்கிறான், கை தட்டுறான், 60 வயசுக்கு மேல. என்னடா இவ்வளவு இந்த பாட்டுக்கு இவ்வளவு பெரிய இதுவா அப்படி எனக்கே ஒரு ஆச்சரியம். அது இது வரைக்கும் நான் பாடியிருக்கேன், பட் கையில தட்ட மாட்டாங்க. ஆனா இவன் எல்லாம் ஒரே குஷி, அப்படிதான் 2 ஆளு, இங்க 2 பேர் கை தட்டுறான். என்னையா பிரச்சனை அப்படின்னா, அவனுக்கு வீட்டுல அவ்வளவு பிரச்சனை. 60 வயசுக்கு மேல என்னால இருக்க முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், இல்ல ஓடி போறேன், நான் சொத்து எழுதி வச்சுட்டேன், நான் அனாதை இல்லத்துக்கு போறேன்னு இப்படிலாம் சொல்றான்னா, அவன் அறிவோடு அவன் வாழுகிற காலத்திலே முன்னெச்சரிக்கையாக தன்னை அமைத்து கொள்ளாததால், ஒரு ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம், நாம் பின்னால் எப்படி வாழ போறோங்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இருக்கிறத வெகுளியா நினைக்கிறான். யதார்த்தம்ங்கிறது இன்றைக்கு இல்ல. பெற்ற பிள்ளைய நம்ப கூடாதுங்கிறான். 5 பேர் வேலையில் இருக்கான்,
ஒரு ஆள் அதுல எஸ்ஐ, ஒரு ஆள் வாத்தியாரு, ஒரு ஆள் காலேஜ் ப்ரொஃபஸரு, ஒரு ஆள் விஏஓ, இப்படி 5 பேர் இருக்கான். அந்த அப்பாவுக்கு சோறு போடல. கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அவர் மண்ணெண்ணெய் வச்சு நிக்கிறாரு, நான் தலையில ஊத்தி வச்சு சாப்பிட்றேன். என்னையா பிரச்சனைன்னு சொத்தை எழுதி கொடுத்துட்டாரு. இவர் ரிட்டையர்ட் ஆன உடனே எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல சோறு போடுறேன்னு சொல்லியிருக்கானுவான். ஒட்டுமொத்த பேரும் விட்டுட்டான். அவன் போடுவான், இவன் போடுவான். இப்ப நான் செத்து போறேங்கிறார். தன்னை, அதாவது உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் ஒழிய உங்களுக்கு காப்பாற்ற, உங்களை வாழ வைக்க யாரோ வருவான்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. யாரை நம்பி நாம் பிறந்தே, போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நாம் பிறந்தே, போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. கோலத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த புள்ளே சொந்தம் இல்லே. யாரை நம்பி நாம் பிறந்தே, போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லை. யாரை நம்பி நாம் பிறந்தே, போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ. ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நாம் பிறந்தே, போங்கடா போங்க என் காலம் வெல்லும், என்ற பின்னே வாங்கடா வாங்க. ஒருத்தர் கை தட்டல, அவங்க அவ்வளவு விசில் அடிச்சாங்க, கை தட்டாங்கன்னா சொன்னேன், யாருமே கை தட்ட மாட்டேங்க. எங்க பார்த்தாலும் இன கலவரம், ஜாதி கலவரம், அடி தட்டி கலாட்டா. ஊர்ல ஒரு பேர் நிம்மதியா இல்லை. ஒண்ணு சாதியை சொல்றான், இல்ல மாத்த சொல்றான், எல்லாம் இப்படி அடிச்சுக்கிறானுங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேனு சொல்லி கவிஞர் வந்து ரொம்ப மண்டையை போட்டுக்கிட்டு, அப்போ ஒரு பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ஒரு 50-60 பேர் படுகாயம், அதெல்லாம் மருத்துவமனைகள் அனுமதியெல்லாம் படிச்ச செய்தி கேட்ட உடனே இவருக்கு தூக்கமே வரலையா. என்னடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, இவங்களை என்ன பண்றது? அப்போ இந்த சாதியை ஒடுக்குவதற்கு அல்லது இதை விட்டு இவனோட விட்டு இந்த சிந்தனை எடுக்கணும். அவன் மூளையில வந்து பதிஞ்சு போச்சு, அதை எப்படியாவது மாத்தணும். அது என்ன செய்யலான்னு யோசனை பண்ணப்பதான் இந்த அற்புதமான பாடலை வந்து எழுதியிருக்கார். இந்த பாடலை கேட்ட உடனேயே புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அவரை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு, கவிஞரே நீதையா தெய்வம் அப்படின்னு சொல்லி பாராட்டினதா சொல்லுவாங்க. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே,
உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. நாம எவ்வளவுதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் அந்த பணம் எந்த மாதிரி எல்லாம் பயன்படும், எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் செய்கிற முதலீடு. இது வாழ்க்கையில நீங்க நிறைய பேரை வாழ்க்கையில் நீங்களே சந்திச்சிருப்பீங்க. அதாவது எப்படி நம்முடைய உழைப்புல ஒரு 10%, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஒரு 1000 ரூபாய் யாருக்காவது, அதாவது உண்மையான வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவுகிற போது அந்த உதவி உங்களை என்ன பண்ணுது, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் தவிடுபடி ஆகிடுது. அப்ப நீங்க ஒரு உயர்ந்த சிந்தனையோடு பரந்த மனசோடு அவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும், அவன் சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிறத விட்டுட்டு, ஏற்ற இறக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்மிடம் இருக்கிற பணத்தை பிறருக்கு கொடுக்கிற போதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி, அவருக்கு மகிழ்ச்சி, இந்த 2 பேருக்குமே மகிழ்ச்சி இருக்கும். ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்து பாருங்களேன். ஒண்ணும் இல்லை, இந்த ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்கிறாங்க, ஒரு 10 பேர் நிக்கிறோம், ஒரு 9 பேர் போடுறாங்க பணத்தை எடுக்கிறாங்க. இந்த உட்காந்துருக்கல வாட்ச்மேன் இதை கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கான். அவனும் எடுக்கிறான், கிடக்குன்னு என்றான், பாக்கெட்ல வைக்கிறான் போறான். இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பணம், அவரு நம்மள மாதிரி ஆள் தான். ஆனா இவர்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தும் பணம் இல்லை, இவர் வறுமையில் இருக்காரு, உழைச்சி சாப்பிடுறாரு, ஏழ்மையா இருக்காரு. அப்ப நான் என்னுடைய இது வந்தப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியாத மாதிரி அவருக்கு நம்ம உதவி செய்யறதும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கு தெரியாத மாதிரி, தம்பி இந்த ஏடிஎம்ல எனக்கு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு. சார் வரேன் சார் அப்படின்னு உடனே ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு நீங்களே என்னங்கன்னா 20,000 ரூபாய் எண்ணாரு. உடனே ஒரு 100 ரூபாய் ஒரு கையில கொடுத்தேன். சார் அப்படின்னு ஒரு பிரகாசமான ஒரு 2 தீபாவளி நான் ஒரு முகத்துல பார்த்தேன். வாழ்க்கையில மகிழ்ச்சிங்க அது பாருங்க. வெறும் ஒரு 100 ரூபாய் அவ்வளவு சந்தோஷம். அப்ப சொல்றாரு, எத்தனையோ இப்போ 10 பேர் வந்தாங்க சார், 9 பேரும் வாங்கிட்டு போனாங்க. நான் நினைச்சேன், அம்மா உங்க மனசு என்ன பாடுபடுது, நிஜமா படுது சார், வெளியில சொல்ல முடியுமா, இந்த வேலைக்கு வந்திருக்கேன், நான் உழைச்சி தானே சம்பாதிக்கணும் அப்படின்னா. பரவாயில்ல, எவ்வளவு ரூபாய் செலவாகுது, ஆனா ஒண்ணு செய்யுங்க, பணம் எடுக்கிறது நீங்க பாக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை, யாரோ வராரு, அவர் அவசரத்துக்கு எடுக்கலாம், வேற தேவைக்கு எடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இதை கேட்கவும் முடியாது. உனக்கு வேலை சம்பளம், நீ இதை கேட்க கூடாது, அதே நேரத்தில் அவன் எடுக்கிறது நீ பார்க்க கூடாது. அப்படி நீ வாழ கத்துக்க அப்படின்னு. ரொம்ப நன்றி சார் அப்படின்னாரு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்.
தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்ம என்னதான் மனிதர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சிந்தனைகள் வேற. உங்க கூடவே ஒரு குரூப் ஆஃப் ஆள் இருக்கிறாங்க, நீங்க பழகிறவங்ககிட்டயே இருக்காங்க. அவன் எப்படிப்பட்டவன்? கண்ணதாசனுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையில் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓஹோ, ஏன்டா எல்லாரும் கஷ்டப்படுறான், ஏன்டா ஒருத்தையும் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல, ஏன் புறங்கூடுறான், ஏன் அடுத்தவனை பத்தி தப்பு தப்பா பேசுறான் அப்படின்னா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இயற்கையின் படைப்புன்னு ஒரு முடிவு வந்துடுறாரு. எப்படி கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்ற மாதிரி இயற்கையின் படைப்பியா, அவனை மாற்ற முடியாது. அது பிறவி குணம். சில பேர் சொல்லுவான் பிறந்த குணம் போற வரைக்கும் மாறாது அப்படின்னு. அப்ப இவருக்கு கடுமையான பாதிப்பு. இவர் எழுதின இடத்துல சில இடங்கள்ல பணம்லாம் வரல, கேட்டா பிரச்சனை, வேற வகையில தகராறு வருது. அப்போ அவன்லாம் எப்படி இருக்கான்? சரி, வாழ்க்கைன்னா இதான், யதார்த்தமா போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், தூய தங்கம் தீயில் வெந்தாலும், துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், தூய தங்கம் தீயில் வெந்தாலும், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. காட்டு புலியை வீட்டில் வைத்தாலும், கரியும் சோறும் கலந்து வைத்தாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும், காட்டு புலியை வீட்டில் வைத்தாலும், கரியும் சோறும் கலந்து வைத்தாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. வரவறியாமல் செலவு செஞ்சாலும் நிலைக்காது, மனசறியாமல் காதலிச்சாலும் பலிக்காது. வரவறியாமல் செலவு செஞ்சாலும் நிலைக்காது, மனசறியாமல் காதலிச்சாலும் பலிக்காது. காலம் இல்லாம விதைச்சாலும் முளைக்காது, காத்துல விளக்க எரிய விட்டாலும் எரியாது. திட்டும் வாயை பூட்டி வைத்தாலும், திருடன் கையை கட்டி வைத்தாலும், தேடும் காதை திருகி வைத்தாலும், ஆடும் கண்களை அடக்கி வைத்தாலும், திட்டும் வாயை பூட்டி வைத்தாலும், திருடன் கையை கட்டி வைத்தாலும், தேடும் காதை திருகி வைத்தாலும், ஆடும் கண்களை அடக்கி வைத்தாலும், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. சோகமா இருக்கு, வாழ்க்கையில ஒன்றும் நிம்மதி இல்லை. என்ன என்ன எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது? எங்க பார்த்தாலும் அவன் நிம்மதியா இருக்கான், திருட்டு பயமுள்ள மாதிரி முடிச்ச மாதிரிலாம் ஹாப்பியா இருக்கான். நான் ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப உண்மையானவன், அடுத்தவனுக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறவன், எனக்கு போய் இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வேதனையா ஒரு மனுஷன் புலம்புறான். அது இப்ப கண்ணதாசனுடைய காதுல விழுது. என்னையா உன் பிரச்சனை? ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு நிம்மதியா இருக்க முடியுதா? போற இடத்துல எல்லாம் காசும் கிடைக்க மாட்டேங்குது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, சம்பளமும் கிடைக்க மாட்டேங்குது, குடும்பமே ஒரு சிக்கல் இருக்கு. நான் தாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி
நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இறுதியாக ஒரு பாடலோடு நான் சில பேருக்கு ஒரு கற்பனை சிந்தனை வரும். நான் அப்பவே ஒழுங்கா படிச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் தான் ஐஜிம்பான், கலெக்டருக்கு ஒரு பேப்பர் போயிடுச்சும்பான். நான் தான் காலேஜ் ப்ரொஃபஸர், இந்த வைஸ் சான்சலரா வர வேண்டியது போயிருக்கோம், நான் தான் போகலையே. இவன் போகாம கற்பனையிலேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காம பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை நிலையில்லாது போலியானது. உனக்கு என்ன வரணும் உனக்கு தான் தெரியும். அதான் உன்னை நீயே தெரிந்து கொண்டால் நீ எந்த நிலையில இருக்கேங்கிறது தெரிஞ்சுப்போம். சும்மா ஆசைப்படுறது, பேராசை என்பது ஆசைப்படு, அனைத்துக்கும் ஆசைப்படு, ஆனால் அது பேராசையாக மாறக்கூடாது. உங்களை நீங்களே ஒரு அளவோடு ஒரு ஸ்கேல் உள்ள வச்சுக்கிட்டு பார்க்கணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு வாழ்க்கை? அதுக்கு எதுக்கு அப்புறம் ஒரு உலகம்? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீங்க நினைக்காது நடக்கிறது தான் யதார்த்தம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நடந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, முடிந்த கதை தொடர்வதில்லை மனிதன் வாழ்க்கையிலே. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எப்படி முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எப்படி முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இதுவரை அன்புகார புரிஞ்ச அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடல்கள் அத்தனையும் கண்ணதாசனுடையது. காலத்தை வென்றவர் கண்ணதாசன்.